ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். எந்த சிவன் கோயிலுனா, திருவான்மியூரில் இருக்கிற மருதீஸ்வர சிவன் கோயில் தான். அங்கே வந்து பங்குனி திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து போயிட்டுருந்ததுனால, இன்றைக்கி போய் வந்து சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்தா ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்துச்சு. பட் உள்ள சாமி வந்து சூப்பராக பார்த்துட்டோம். உள்ளே வந்து எல்லா சாமிக்கும் ரொம்பவே அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. உள்ள மண்டபத்துக்குள்ளே போகும்போதே ரொம்ப என்ட்ரன்ஸில் அழகாக இருந்துச்சு. உள்ளே வந்து ஒரு செகண்ட் தான் சாமியை நாங்கள் பார்த்தோம். வீடியோ எடுக்க முடியல எனக்கு சரியாக. ஸோ சிவனை டக்குன்னு எடுத்துட்டேன். ஏன்னா வந்து அலௌட் கிடையாது. அதுக்காக தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா, சாமி வந்து ஊர்வலம் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருந்தாங்க. ஸோ அந்த சாமி தான் இது. அதை வந்து ஒரு செகண்ட் வீடியோ எடுத்தேன். கிளியராக எடுக்கலை, பட் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தா தேர். நாளைக்கு தான் தேர் வந்து நடக்க போகுது. ஸோ தேரை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சோண்டு பக்கத்தில் போனோம்னா பேக் சைடு ஃபுல்லாக வந்து கடை. எல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸு நிறைய கடைங்களாக இருந்துச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா, சாமியும் வந்து கிளம்பிடுச்சு. ஸோ சாமியை நின்று பார்த்துட்டே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு சாமியை நின்று பார்த்தோம். முருகருக்கு வந்து அந்த சாமி வந்து மாலை, அந்த பூ வந்து எப்படி தூவாங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாமி இவ்வளோ தூரம் கிட்ட இருந்து பார்த்ததில். அதுக்கப்புறமா பின்னாடி வந்து சிவன் வந்திருந்தாங்க. சிவனுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து தூவி இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து 10:30 ஆகிடுச்சு. ஸோ பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ரோட்டில் வந்து க்ரௌடாக இருந்ததுனால நம்ம ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.